ஆராதிக்கப்படத்தக்கவரே, ஆராதனையில் பிரியமுள்ளவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உமக்கே மகிமையா, உமக்கே மகிமையா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறேன். உம் நாமம் உயர்வதாக, உம்மரசு வருவதாக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, 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 இயேசுவே. உம் தழும்புகளால் நாம் சுகமானோம், உம் வார்த்தையினால் நாம் பெலனானோம். உம் தழும்புகளால் நாம் சுகமானோம், உம் வார்த்தையினால் நாம் பெலனானோம், பெலனானோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி அப்பா, நல்லவரே நன்றி அப்பா, வல்லவரே நன்றி அப்பா, போதுமானவரே நன்றி ராஜா. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி உங்கள் ஒவ்வொரு கரத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆமீன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் ஆத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியில் உள்ளவையெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக ஓப்பனிங் பிரேயர் சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து நமக்கு வழங்குவார். கண்கள் மூடி பார்த்துல நோக்கு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஊழியத்துல வந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த நாளை ஆசீர்வதி கொடுக்கும்படியாய், இந்த புதிய வருஷத்தை கொடுக்க வாக்கு தத்துவம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், புதிய காரியம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யப்படியாக கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, உங்கள் கருத்துல ராஜா இந்த ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பங்களும் முடிவரும் உங்கள் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, என்னென்ன ஆண்டவரே தலைகள் வருவோம், எல்லா தலைகளையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய பொறுப்படுத்தும்படியா கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே அப்பா ஊடுருவி செல்லும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். அது மட்டுமில்ல, பாட்டுகள் பாடும் பொழுது என் தேவனே பாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொரு இதயங்களோடும் பேசும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும். நீ பொறுப்படுக்கும்படியாய் அநேக தேவைகளோடு வந்திருக்கலாம். அநேக ஆண்டவரே பாடுகளும் பிரச்சனைகளும் மத்தியிலும் கலந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீ எல்லாவற்றாங்களும் முகத்தை பார்க்கிற நீ உள்ளான இதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவனாய் இருக்கிறபடியால் உனக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே நீ பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பைபிள் ரீடிங் சங்கீதம்
பிரைஸ் லார்ட் பாஸ்டர், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். சங்கீதம் 91. உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர்ஸ். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டர் திவ்யா அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து நமக்கு அறிவிக்கிறபடியாக வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர் திவ்யா. We welcome everyone in the name of our Lord Savior Jesus Christ. This is the Jesus Glory family promise message, promise verses. Jeremiah chapter 33 verses 3 says, "Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know." என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and future. Jeremiah chapter 29 verses 11. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்தல் 21:5. And he that sat upon the throne said, Behold, I make all things new. Revelation 21:5. This Sunday, Pastor Nixon will be sharing the word of God. Every Tuesday and Saturdays, we have youth and children ministry leading by Sister Midla Andres. Every month, first Saturday, we have a youth session leading by Dr. Christina Augustine. And every Wednesday morning, Sri Lankan in Indian time, 5 a.m., we have a special prayers. That's the announcement. Thank you, everyone, and God bless you. Thank you, Pastor. அடுத்ததாக துதி ஆராதனையோடாக உண்மை வழி நடத்துகிறவர் பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா அவர்கள் ஜெர்மனி தேசத்திலிருந்து உண்மை வழி நடத்துவார். நன்றி. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாங்கள் இந்த வேளையில ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். நம்முடைய ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுக்க ஒரு கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுகளை நடத்தி வருகிற அந்த தேவனுக்கு இந்த நாட்களிலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை வேண்டும் என்றால் தேங்க்யூ என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான காரியங்களை செய்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், உடையை தருகிறார், உணவை தருகிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு அனுதினமும் காற்ற கூட கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் மறக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளையரதை பார்க்கிலும் இதுவே பிரியம் என்று சொன்ன தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே எல்லோரும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவேன். நல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவேன். துதியுமக்கே எந்தன் இயேசுநாதா, வாழ்த்திடுவேன் உம்மையே. துதியுமக்கே எந்தன் இயேசுநாதா, வாழ்த்திடுவேன் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவேன். அல்லேலூயா. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. நல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவேன். துதியுமக்கே எந்தன் இயேசு ராஜா, வாழ்த்திடுவேன் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவேன். உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எனக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எனக்கு காட்டினீரே. இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவேன். எந்தன் ராஜாவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவேன். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்து நடத்தின கிருபைகளுக்காய் எண்ணியே துதித்திடுவேன். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நீ எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உனக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அவர் சிலுவை சுமந்தார், உனக்காகவே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், உனக்காகவே அவர் மீண்டும் வருவார். எண்ணி எண்ணி பாருன் எபினேசர் செய்த நன்மைகளை நீ எண்ணி எண்ணி பாருன் எபினேசர் செய்த நன்மைகளை. இருள் என்னை சூழாதே, தேவ ஒளி என்றும் வழி நடத்தும். இருள் என்னை சூழாதே, தேவ ஒளி என்றும் வழி நடத்தும். அழிகின்றதை நான் இழந்து விட்டேன், அழியாத தொன்றை நான் அடைந்து விட்டேன்.
அழிகின்றதை நான் இழந்து விட்டேன், அழியாத தொன்றை நான் அடைந்து விட்டேன். தேவ சமூகம் முன்னால் நான் வருவேனே, தேவ சமூகம் முன்னால் நான் வருவேனே. என் வள்ளல் என்றும் உயிரோடு இருக்கின்றார், நம்பாமல் இருப்பேனோ, நான் பாடாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் மறைந்திடலாம். கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் மறைந்திடலாம். என் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும், அவர் கிருபை எனக்கு என்றும் போதுமல்லோ. என் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும், அவர் கிருபை எனக்கு என்றும் போதுமல்லோ. நான் என் ஜீவனுள்ள தேவனை நம்புவேனே, என் ஜீவனுள்ள தேவனை நம்புவேனே. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் பாடாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பானே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பானே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எந்த உள்ளத்தில் பலனானவர் நீரே. உம்மை என்றென்றும் போற்றிடுவேன். அல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை போற்றுகிறேன் ராஜா. நன்றி அப்பா. நீர் உயர்ந்தவர் ஐயா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனையா, நீர் சாவை வென்ற தேவனையா, உயிரோடு இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவரே. ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஐயா. உங்கள் நாமம் உயருவதாக, உங்கள் அரசு வருவதாக, உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பு நேசரே,
திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜாவுக்கே, அன்பர் இயேசு ராஜாவுக்கே. எந்தன் ஏக்கம் எண்ணமெல்லாம் நாமம் உயர்த்திடவே. எந்தன் ஏக்கம் எண்ணமெல்லாம் பிதாவே உங்கள் நாமம் உயர்த்திடவே. ஆராதனை 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 ஆவியானவர்க்கே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஐயா மற்றவருடைய காயங்களை ஆற்றட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் மற்றவருடைய குறைகளை நீக்கட்டும் ஐயா, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ஐயா, மற்றவர்களுடைய வேதனைகளை இந்த நாட்களிலே மாற்றட்டும் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ அம்மா. உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் தேவ செய்திக்காக ஜெபிக்கும்படி பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களை அழைக்கிறோம். இந்தியாவிலிருந்து பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் தேவ செய்திக்காக ஜெபிப்பார். பாஸ்டர். பாஸ்டர் ஸ்டீவன். பாஸ்டர். Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. Jesus Glory family எல்லாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா? ஆமா கேக்குது ஐயா. கேக்குது. ஃபர்ஸ்ட் கேக்குது. மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த அற்புதமான ஆராதனை வேலைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் வெளிப்பட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை வரைய இருக்கிறது. உடைய வார்த்தை ஊனையும் கனவையும் பிரிக்கிற வார்த்தை தெய்வமே இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே, வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் என்று வாசிக்கிறோம். உடைய வார்த்தை சொன்னதை செய்து முடித்து விட்டு திரும்பும் என்று சொல்லி வாசிக்கிறோம். வானமும் பூமியும் அழிந்தால் அழிந்து போகும், உடைய வார்த்தை அழியாது என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை அறிவை எங்களுக்கு நீர் இந்த நாளில கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயம். இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சு கொடுத்ததை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரத்து கொடுக்க கருவிச்சிங்க. வார்த்தை கொடுக்கிற தாசன பரிசுத்த ஆவியானவர் 1 வாசிக்கிறபடி ஆண்டவர் நீர் வெளிப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடும் தேவ பலனோடும் உடைய தாசன் வழியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். தாசனை மறைத்து ஆண்டவர் வெளிப்படணும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. அடுத்ததாக தேவ செய்தி எமக்கு பாஸ்டர் நிக்சன் அவர்கள் வழங்குவார். Praise the Lord, Pastor. Amen. Praise Lord. Praise Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மறுபடியுமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் வகையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரசனத்துக்காக நன்றிப்பா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது
பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது. நல்ல தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, ஆவியானவரே, இந்த நேரத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிறவருடைய ஆண்டவரே அப்பா, இருதயத்துல நீர் பேசுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக எல்லா துதி கன மகிமையெல்லாம் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த 2026வது வருடத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். பாருங்க, 2026வது வருடத்துக்குள்ளாக வந்திருக்கிற நாம புது வருஷம். இன்னைக்கான தலைப்பு என்ன காரியத்தை குறித்து நம்ம பேச போறோம், தியானிக்க போறோம் அப்படின்னா, புது வருஷத்தில் புதிய நான். புதிய வருஷத்தில் புதிய நான் என்ற தலைப்புல நான் பேச போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, புது வருடம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? புது வருடம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வருமா? புது வருடம் என்னுடைய குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? இல்ல, நியூ இயர் won't bring any change. நியூ இயர் won't make any change in our life. ஆனா எது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுமா? புது மனுஷனாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது, பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய காரியங்களை விட்டு புது மனிதனாக மாறும் பொழுது கர்த்தர் புதிய காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய வருடத்தை விட இந்த புதிய வருடத்துல நான் எந்தெந்த காரியங்களை குறித்து பெஸ்டாக இருக்கிறேன், நான் எந்தெந்த காரியங்களை சரி செய்து இருக்கிறேன். 2025ல இருந்த சுபாவங்கள் என்னிடத்துல மாறி இருக்கிறதா? 2025ல இருந்த பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறதா? ஜெப வாழ்க்கைகள் மாறி இருக்கிறதா? வேத வாசிப்புகள் மாறி இருக்கிறதா? ஜெப நேரங்கள் அதிகமா இருக்கிறதா? எந்த விதத்துல நான் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பத்துல ஒரு மாற்றம் இருக்கிறதா? குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் மாறுபாடாக நடக்கிறதா? என்னுடைய செலவினம் பண்றதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? பிரேயர் பண்றதுல மாற்றங்கள் இருக்கிறதா? வேதம் வாசிக்கிறதுல பழைய வருஷத்தை காட்டிலும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக வந்துட்டோம். 1வது மாதம் முடிய போகிறது. இன்றும் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றத்தை நான் பார்க்க முடியும்? புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். புது ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறதுனாலயோ, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுனாலயோ, பெயிண்ட் பண்றதுனாலயோ என் வாழ்க்கை மாறிடும், என் குடும்பம் மாறிடும்னு நினைக்க முடியாது. அது ஒரு நாள் மாற்றத்தை கொடுக்காது. மாறாக புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக மாறும்போது மாத்திரமே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவனுக்கு நடக்க முடியாது, அவன் பயங்கர பலவீனப்பட்டு கிடக்கிறான். அவனுடைய நண்பர்கள் கூரையை பிரித்து அவரை கயிற்றால கீழே இறக்குறாங்க. இயேசு சொல்றாரு, அந்த வியாதி உள்ளவனுக்கு இல்ல, அவனுடைய நண்பர்கள் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? யாருடைய நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம்? வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நான் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிறவர்களோடு நான் நேரம் செலவு செய்கிறேனா? என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில கைட் பண்றவங்களோட நான் இருக்கிறேன்னா? தம்பி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, பாவம் செய்யாதேன்னு என்னை சில காரியங்களை, பாவத்தை சுட்டி காட்டி பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்களோடு நான் நிற்கிறேன்னா? யாரோடு நான் நிற்கிறேன் என்பதை இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. புது வருஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். புது வருஷம் வந்துச்சுன்னா நான் புது ஆளா மாறிடுவேன். நோ, பழசெல்லாம் பழசுதான். பழைய காரியம் எல்லாம் பழசுதான். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல நாள், பெருநாள் வந்தா சொல்லுவாங்க, வீட்டுல ஃபேன் பழசாயிடுச்சு, நான் போட்டிருக்க சாரி பழசாயிடுச்சு, டேபிள் பழசாயிடுச்சு, அந்த வாஷிங் மிஷின் பழசாயிடுச்சு, மிக்சி கிரைண்டர் பழசாயிடுச்சு, கேஸ் ஸ்டவ் பழசாயிடுச்சு. இது எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் ஜெப
இன்னைக்கு நான் இந்த எண்ணத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேத வாசிப்புல எதை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய ஆலயத்துக்கு போக வேண்டிய காரியங்களை நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன்? பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பழைய மாதிரியே செஞ்சுட்டு இருக்கேனா? புதுசா நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன்? புது வருஷம் புது மாற்றம் ஒண்ணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எதை செய்ய வேண்டும்? புது வருஷத்துல ஒரு புதிய மாற்றத்தை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒரு பெரிய ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு தேவையான குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி தரக்கூடிய ஒரே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி அங்கிருந்து தான் எடுத்து வந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து மரித்து போய்விட்டது. அந்த நாய் மரித்து போன உடனே அந்த குடிநீர் குடிப்பதற்கு ஏற்ற நீராக அமையல. அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது. அதுல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. துர்நாற்றம் வீசிச்சு. அந்த நாய் அழுகி போயிடுச்சு. குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி ஏதுவாக இல்ல. அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஓடி திரியிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய ஒரு முனிவரை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையே, நாங்க என்ன செய்வது? உடனே அவர் சொன்னாரு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஒரு 1000 குடம் தண்ணி அள்ளி வெளியில வீசுங்க. 1000 குடம் தண்ணி அள்ளி வெளியில ஊத்துங்க, உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும்னு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே போனாங்க, வேகமா தண்ணிய குடமா அள்ளி ஊத்துனாங்க. 1000 குடம் ஊத்துனதுக்கு பிறகும் அதே ஸ்மெல் வர ஆரம்பித்தது. மறுபடியும் அவரிடத்துல போனாங்க, ஐயா, அந்த நாற்றம் போகவே இல்லைங்க, அதுல ஸ்மெல் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்யறது? இன்னொரு 2000 குடம் தண்ணி அள்ளி ஊத்துங்க. இவர்களும் ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்போடு தண்ணிகளை குடமாய் ஊத்துனாங்க. ஆனா கடைசியில அந்த ஸ்மெல் அந்த கிணறை விட்டு போகவே இல்லை. அந்த நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த துர்நாற்றம் அது குடிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த தண்ணி அமையவே இல்லை. மறுபடியும் அந்த ஐயாட்ட, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சோங்க, நீங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சோம், ஆனாலும் அந்த குடிக்க அந்த ஸ்மெல் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது? உடனே இந்த முனிவர் அவர்களை பார்த்து கேட்டார், தம்பி, நீங்க தண்ணி அள்ளி ஊத்துறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு நாய் விழுந்து செத்து போயிருந்துச்சே, அந்த நாயை தூக்கி போட்டீங்களா? கிணத்துக்குள்ள ஒரு நாய் செத்து போய் கிடந்துச்சே, அந்த நாயை வெளியில எடுத்துட்டு தண்ணி எழுநீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவர்கள் எல்லாம் தலையை சுரிஞ்சாங்க. காரணம், அந்த நாயை எடுக்காம தண்ணிய மாத்திரம் புதுப்பிச்சு கொண்டே இருந்தாங்க. அது நல்ல வாசனையை கொடுக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுனாலயோ, நம்மளும் புது புது ட்ரெஸ்ஸுகளை போடுறதுனாலயோ, நம்ம குளிச்சு நல்லா சென்ட்டுகளை அடிக்கிறதுனாலயோ நம்ம வாழ்க்கை மாறிவிடும், என்னுடைய இருதயம் மாறிவிடும், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னா ஒரு நாளும் ஒருபோதும் புது வருடங்கள், புது நாட்கள், புது மாதங்கள், புது வாரங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்காது. மாறாக தேவனை தேடும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள ஒரு புது மனுஷனாக வேண்டும். எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, அவன் புதிய மனுஷனாக இருக்கிறான், எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே ஒரு புது சிருஷ்டியாக இருக்க முடியும். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில புது மனுஷனாக இருக்க முடியும். என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 2025ல இருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து, ஞானஸ்தானத்தம் எடுத்ததுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில இருந்த எத்தனையோ பாவமான காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ சுபாவங்கள் இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? Am I changed? நான் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேனா? பழைய வருஷத்துல, பழைய வாழ்க்கையில போன 2025 வரையும் எவ்வளவோ காரணங்கள் சொல்லி இருப்போம். ஏன் சபைக்கு வரல, வேலை, ஏன் காணிக்க தரல, அது இல்ல, இது இல்ல, இப்படி நிறைய காரியங்களை சொல்லி இருப்போம். சந்தோஷம் இல்ல, அது இல்ல, நிறைய பிரச்சனைகள். இலங்கையில பாத்தீங்கன்னா 2025 வருடம் முடியும் பொழுது பயங்கர புயல் காற்றினாலும் வெள்ளத்தினாலும் நிறைய இழப்புகளோடு முடிந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் வராத வரையிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறப்போவதில்லை. நான் மாறணும். நான் மாறும்போது மாத்திரமே
ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அப்ப புது வருஷத்தில் புதிய நான் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல நம்ம மாறணும், எப்படி ஒரு மாற்றம் வரும், எதனால மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. பர்த்திமேயுவை குறித்து மார்க் சுவிசேஷத்துல பாருங்க, சுவிசேஷ புஸ்தகத்துல 4 விதமான திருடர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். குருடர்களை குறித்து பேசுகிறார். 4 விதமான குருடர்கள். ஆனா ஒரே ஒரு குருடனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் பெயரை சொல்லுகிறார். அவனுடைய திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயுன்னு சொல்லி பெயரை சொல்லுகிறார். அவனை குறிப்பாக சுட்டி காட்டி சொன்னது நோக்கம் ஒன்று உண்டு. நீங்க மத்தேயுல இருந்து வாசிக்கும் பொழுது எல்லா சுவிசேஷத்திலையும் ஒரு 4 விதமான குருடர்கள் வரார்கள். அதுல இந்த திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயுவுக்கு மாத்திரமே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது, இந்த பர்திமேயு குருடன் ஆண்டவருடைய ரகசியங்களை, ஆண்டவருடைய விடுதலையை இவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். இவன் வாழ்க்கை மாறிச்சு. எதை செய்ததுனால இவன் வாழ்க்கை மாறிச்சு, எதை செய்ய நீங்களும் நானும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது காரியம், நிறுத்த முடிவு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நிறுத்த முடிவு செய்ய வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. மார்க் 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா? பர்திமேயு ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு டெசிஷன் எடுக்கிறான். நான் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையை நிறுத்த வேண்டும். நான் பார்த்துட்டு இருக்கனே இந்த பிச்சை எடுக்கிற தொழில், அதை நிறுத்த வேண்டும். நான் பண்ணிட்டு இருக்கனே இந்த காரியம், அதை நிறுத்த வேண்டும். எஸ், ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை பார்த்து வரும். நான் பாவம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். நம்மளை சபைக்கு போக விடாதபடி தடை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். அநேக நபர்கள் நம்ம இடத்துல வந்து நிறைய விதமான காரியங்களை சொல்லி பேசுவார்கள். தம்பி, இந்த காரியத்தை பாருப்பா, வாப்பா பார்ட்டிக்கு போலாம், வாப்பா ஃபங்க்ஷனுக்கு போலாம், வாப்பா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போலாம், வாப்பா விளையாட போலாம். இப்படி நிறைய காரியங்கள் நம்மை நோக்கி வரும். ஏதேன் தோட்டத்துல ஒரு விசாரிப்பு நடந்தது. ஏவாள்கிட்ட ஒரு விசாரணை வந்தது. ஏவாள் தேடி போகல, ஏவாளை தேடி பிசாசு வந்து விசாரித்தார்கள். எப்படி விசாரித்தார்கள்? அந்த விசாரிப்புல என்ன இருந்தது? அந்த விசாரிப்புல ஒரு உள்நோக்கம் இருந்தது, தவறான எண்ணங்கள் இருந்தது. அவள் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தது. பாருங்க, பர்திமேயு குருடன் தன் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையை நிறுத்த முடிவு செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, சில காரியங்களை நிறுத்த முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. எதை காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? சபைக்கு வருகிறதுல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? வேதம் வாசிக்கிறதுல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? கொடுக்கிறதுல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? சபை விசுவாசிகளை நேசிக்கிறதுல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? குடும்பத்துல இருக்கிறவர்களை கணவன் மனைவிக்குள்ள உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? பிள்ளைகளுக்குள்ள உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்றோம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்றோம். பேசுறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்றோம். ஆனா கிறிஸ்துவுக்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, பரத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபிப்பதற்கு, திறப்பில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கு, மரித்து போகிற எத்தனையோ பாவிகளுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நிறுத்துங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறுத்தணும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா மேலானவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். மேலான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பர்திமேயு குருடனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எடுக்கிற தொழில், நான் செய்துட்டு இருக்க இந்த பிச்சைக்கார தொழில், அது ஒரு நிரந்தரமான தொழில் இல்ல, அது ஒரு வாழ்க்கையை மாற்ற தொழில் இல்ல, அது விடுதலை தரப்போறது இல்ல. ஆனா போற மனுஷன், அவர் போறாரே, அந்த இயேசுவே அவரை கூப்பிடும் பொழுது என் வாழ்க்கை மாறும்னு சொல்லி யோசிச்சது மாத்திரம் இல்ல, அவன் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தி அவரை கூப்பிட தொடங்கினார். ஆமென். ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை கூப்பிட தொடங்கும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிப்போம் பாருங்க. முதலாவது, நிறுத்த முடிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, கஷ்டமான நேரத்துல கூட கஷ்டப்படுறதுக்கு கத்துக்கணும். ரொம்ப கஷ்டம் பாஸ்டர்,
என்னால காலையில எழுந்து ஜெபிக்க முடியாது, என்னால வேதம் ரொம்ப ஒரு வசனத்துக்கு மேல வாசிக்க முடியாது, என்னால சபைக்கு தொடர்ந்து வர முடியாது, எங்க பாஸ் திட்டுவாரு, நான் வேலைக்கு போகணும், நான் இல்லாட்டி என் பாஸுக்கு வேற யாரும் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலையில நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இத்தனை வருஷம் இப்படியே பழகிட்டேன் பாஸ்டர். சபையில உங்களுடைய பங்கு என்ன பிரதர்? வர்றீங்க டக்குன்னு போயிடுறீங்க, நான் இப்படியே பழகிட்டேன் பாஸ்டர், எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. மார்க் 10வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க, கஷ்டமான நேரம். எது கஷ்டமான நேரம்? ஒரு திரளான கூட்டம் அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறது. அவர் திரளான கூட்டத்துக்கு உள்ள பர்திமேயு குருடர் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு நினைச்சிருந்தா அதே வேலையை செஞ்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் முடிவெடுத்தாரு, நிறுத்தணும்னு முடிவு செய்தாரு. முடிவு செய்தது மாத்திரமில்ல, அந்த கூட்டத்துல சத்தத்தை உயர்த்தி கத்துறாரு. நசரேயனாகிய இயேசுவேன்னு கூப்பிடுறாரு. தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும்னு சொல்லி கத்துறாரு. ஹல்லேலூயா. கஷ்டம்தான், அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சவுண்ட் விடுறது கஷ்டம் தான். ஆனா பர்திமேயு குருடன் அதை பார்த்து சோர்ந்து போகல. அவர் சத்தத்தை இன்னும் அதிகமாக கத்துறாரு. எப்ப தெரியுமா? ஒரு கூட்டம் சொல்லுச்சு பாருங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆண்டவரோடு சேர விடாதபடி, ஆண்டவரோடு கிட்ட நெருங்க விடாதபடி ஒரு கூட்டம் நம்மை தடை பண்ணும். சொந்த குடும்பங்கள் தடை பண்ணலாம், கணவன் மனைவி தடை பண்ணலாம். ஒரு ஜெபத்துக்கு போகும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஐயோ எனக்கு இது வேலை இருக்குன்னு சொல்லலாம். உங்களை நிறுத்த பார்ப்பார்கள், உங்களை கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. ஒரு கூட்டம் உங்களை கீழே விழ பண்ணும், ஒரு கூட்டம் உங்களை குழிக்குள்ள தள்ள பார்க்கும், ஒரு கூட்டம் உங்களை உதாசீனப்படுத்தும், ஒரு கூட்டம் உங்களை அவமானப்படுத்த துடிக்கும், ஒரு கூட்டம் உங்களை சந்தோஷமா இருக்க விடாது. ஆனாலும் அந்த கஷ்டமான நேரத்துல கூட, அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட பர்திமேயு குருடனை போல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரேன்னு கத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூட்டத்தை பார்த்து சோர்ந்து போக தேவையில்லை, கூட்டத்தை கிரௌட பார்த்து ஒண்ணு நம்ம பயந்து போக தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பின்பற்ற வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூட்டம் என்னமா நம்ம நிராகரிக்கும், கூட்டம் நம்மளை அதட்டும், கூட்டம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணும். ஆனா இயேசுவை நம்ம பின்பற்றும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கூட்டம் என்ன சொல்லுச்சு? கூட்டம் சொல்லுது பாருங்க, அவன் பேசாதிருக்கும்படி, அவன் பேசாதிருக்கும்படி, அவன் பேசாதிருக்கும்படி அதட்டுறாங்க. இயேசுவோடு போன கூட்டம் அதட்டுது. ஆனா அவன் அந்த கூட்டத்தை கேட்கவே இல்லை, கூட்டத்தை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அநேகர், நான் சபையில கையை தட்டி நல்லா ஆராதிச்சா என்ன நினைப்பாங்க, நான் சபையில நல்லா சத்தமா ஆராதிச்சு அழுது ஜெபிச்சனா என் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அந்த கூட்டம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன நினைப்பாரு, ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி யோசிக்காம போய்விட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. மற்றவர்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு வேலை ஆகணும்னா ஆண்டவரை சத்தமாக கூப்பிடணும், இருக்கிற இடத்துல இருந்து சத்தம் கூப்பிடணும். அடுத்தவன் என்ன யோசிப்பான்னு நினைக்க கூடாது. கர்த்தர் என்ன யோசிப்பார், கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார். மனுஷங்க நேரத்தை திருடுவாங்க, மனுஷங்க நம்மளுடைய நேரத்தை திருடுவாங்க, மனுஷங்க நம்மளுடைய சுற்றி இருக்க காரியங்களை கீழே தள்ள பார்ப்பாங்க. அவர்கள் எல்லாவற்றையும் குறைத்து ஆண்டவருக்கு நேரத்தை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, இரண்டாவதாக கஷ்டமான நேரத்துல கூட பர்திமேயு குருடன் கஷ்டப்படுறதுக்கு அவன் பயப்படவே இல்லை, சோர்ந்து போகல. மூன்றாவது காரியத்தை வாசிக்க போகிறோம். மார்க் 10வது அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேணான்னு சொன்ன கூட்டம், ரிஜெக்ட் பண்ணின கூட்டம், தள்ளிவிட்ட கூட்டம், அவனை அதட்டின அதே கூட்டம், எந்த கூட்டம் அவனை வாழ விடாம, அவன் விடுதலையை பெற விடாம தடுத்துச்சோ அதே கூட்டம் அவனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாமுயற்சியாய் அவன் ஆண்டவரை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் பேச்சு எப்படி இருந்துச்சு? சத்தமா கத்தி கூப்பிட்டான். இந்த கூட்டம் என்னை கீழே தள்ள பார்த்துச்சு, இந்த கூட்டம் என்னை உதவி செய்யல. ஆனா அதே கூட்டம் அவனை அழைத்து கொண்டு ஆண்டவர் இடத்துல போறாங்க. என்ன சொல்றாங்க? திடன் கொள் மகனே, எழுந்திரு, இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆண்டவரை சத்தமா கத்தி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கான ஆசீர்வாதத்தை, எந்த கூட்டம் என்னை கீழே தள்ளிச்சோ, யோசேப்பை குழிக்குள்ள தள்ளின அதே கூட்டம் தாங்க யோசேப்பை குழிக்குள்ள
இருந்து தூக்கி அவனை மேல தூக்கி விட்டார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா பாருங்களேன், ஒரு ட்ரெஸ் நம்ம எடுத்தோம்னு சொன்னா அது நம்ம வேணாம்னு சொல்லி வச்சுட்டோம்னு சொன்னாங்களேன், இதுதான் நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, இந்த மெட்டீரியல்ல, இந்த கார்மெண்ட்ல, இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல ஒரு ட்ரெஸ் நான் தேடிட்டே இருந்தேன், ஆனா இது வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவன் உடனே அதை வாங்கிடுவான், உடனே அதை வாங்கிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த கூட்டம் நம்ம வேணான்னு சொல்றோமோ அதே கூட்டம் நம்மை தலையை உயர தோன்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு மார்க் 10வது அதிகாரம் 49 50வது வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். பாருங்க, 49வது வசனம் இப்படியாக சொல்லும், அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் போனான். மூணாவதாக காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எரிஞ்சத கையில எடுக்காதீங்க. எந்த காரியத்தை எரிஞ்சோமோ 2025 ஐயோ இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன்னு எரிஞ்சிருப்போம், அந்த எரிஞ்ச வஸ்திரத்தை மறுபடியும் எடுத்து தரித்துக் கொள்ளாதீங்க. பர்திமேயு குருடன், அவன் குருடாதான் இருந்தான். அவன் போட்டிருக்க வஸ்திரம் என்ன வஸ்திரம்னு தெரிஞ்சிருக்காது. அது ஒண்ணும் நல்ல வாசம் வர வஸ்திரமா இருந்திருக்காது. அது கிழிஞ்சு இருந்திருக்கலாம். அவன் போட்டிருந்த கார்மெண்ட் ஓட்டையா இருந்திருக்கலாம், அழுக்கா இருந்திருக்கலாம். அநேகர் அதை ரசிக்க கூடாதது போல இருந்திருக்கலாம். அவன் தோற்றம் யாராலும் ஏற்றுக்கொள்ள கூடாதது போல இருந்திருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, எரிஞ்ச காரியத்தை பர்திமேயு குருடன், எனக்கு இருக்கிறது இந்த தொழில் தான், எனக்கு தெரிஞ்சதை பிச்சை எடுக்கிறது தான், இதை மறுபடியும் நான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஓரமா வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகல. அவன் என்ன செய்யறான், தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிச்சைக்கார உடைய தூக்கி போட பழகுங்க. கோபம், வைராகியம், மனஸ்தாபம், எரிச்சல், ஆண்டவருக்கு உண்மை இல்லாதது, பொய் சொல்றது, பாவம் செய்கிறது, களவு செய்யறது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுறது, சபைக்கு விரோதமாய் எழும்புகிறது, இதெல்லாம் பிச்சைக்கார உடையை நம்ம போட்டுக்கொண்டே திரியறதுக்கு சமம். கணவன் மனைவிக்கு உண்மை இல்லாதது, பிச்சைக்கார உடையை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். பர்திமேயு கூட என்ன செய்யறா தெரியுமா, அந்த உடையை தூக்கி எரிந்து விட்டு ஆண்டவர் இடத்துக்கு போறாரு. அந்த எரிந்த போட்ட உடையை மறுபடியும் எடுத்து அவன் போடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இவனுக்கு தெரியாது, அவன் ட்ரெஸ்ல இருக்க கலர் என்னன்னு கூட தெரியாது. ஆனா ஊருக்கு தெரியும், இவன் போட்டிருந்த ட்ரெஸ் உடைய கலர் என்ன, ஓட்டை என்ன, எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் நம்ம விரும்பி விரும்பி போட்டுட்டு இருக்கோம், நம்ம ஆசையா செய்துட்டு இருக்கோம். யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுதுன்னு நல்லா கவனமா நினைச்சுக்கோங்க. அந்த ஆடை, அது அழுக்கு நிறைந்த ஆடை, அது பாவம் நிறைந்த ஆடை, அது குப்பையான ஒரு ஆடை, அதனுடைய வாழ்க்கையை பிச்சை எடுக்கிறதுல வைத்துக் கொண்டிருந்த ஆடை, முடக்கி வைத்திருந்த ஆடை. அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்த போது அவன் ஆண்டவர் இடத்துக்கு போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமா இருக்கும், ஆனா ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்கார ட்ரெஸ், அந்த வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு ஆண்டவர் இடத்துக்கு போனோம். நீங்க எரிஞ்ச காரியம் எரிஞ்ச காரியமாகவே இருக்கட்டும், நீங்க தூக்கி போட்ட காரியம் தூக்கி போட்ட காரியமாகவே இருக்கட்டும். மறுபடியும் போய் அதை தேடி எடுக்காதீங்க, அது பாவங்க. மறுபடியும் போய் தேடி எடுக்காதீர்கள், அது பாவம். பழைய ஆடை ஒரு புது ஆடையை போட விடாது, பழைய ஆடை புது ஆடையை அணிய விடாது. அது என்ன செய்யும், அது ஸ்மெல் எடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி நல்ல தண்ணியா மாறவே இல்லை. ஏன் தெரியுமா, உள்ள ஒரு நாய் செத்து போயிருந்துச்சு. அதை வெளியில எடுக்காம எவ்வளவுதான் தண்ணி அள்ளி அள்ளி மாத்தினாலும் அது நல்ல வாசனையை கொடுக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் மாற்றுங்க. அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி, அந்த செத்த நாய், அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி வீசுங்க, எரிஞ்சு போடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். தற்காலிகமான இன்பங்களை பார்க்காதீங்க, நிரந்தரமான மகிழ்ச்சியை பாருங்க. காரணம், பர்திமேயு குருடனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வஸ்திரம் என்னைய அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கோம், இந்த வஸ்திரம் என்னைய கீழே தான் வச்சிருக்கும், இந்த வஸ்திரம் எனக்கு கண்களை தராது. ஆனா இதை எரிந்து விட்டு ஆண்டவரை நோக்கி போகும்போது நிரந்தரமான மகிழ்ச்சி எனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யோசிக்கல, ஒருவேளை கண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் செலவுக்கு என்ன செய்வேன், நான் வேலைக்கு என்ன செய்வேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிச்சை எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அது எனக்கு மறுபடியும் தேவைன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை சுட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு வரல. எனக்கு அது மறுபடியும் தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு வரல.
கர்த்தர் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் நிரந்தரமான ஒன்னை கேட்கிறான். இன்னைக்கு நிரந்தரமானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்திருக்காருங்க. நிரந்தரமான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வந்திருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரசன்ட் லைஃப் பாக்குறோம், ஆனா பெர்மனண்டா பாக்குறது கிடையாது. பிரசன்ட் லைஃப்ல வசதி இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, அதை பாக்குறோம். நிரந்தரமானதை பாக்குறதே கிடையாது. யோசிச்சுக்கோங்க, பர்திமேயு குருடன் பிரசன்ட் லைஃப பார்த்திருந்தானா, அந்த டைம்ல ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு, பிச்சை எடுத்திருந்தானா இன்னொரு 2 மாசத்துக்கு வச்சு சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அவனுடைய எண்ணம் பிச்சை எடுக்கணும், வஸ்திரத்தை போட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி வரல. மாறாக அதை தூக்கி எறிந்து விட்டு நிரந்தரமான எனக்கு ஹாப்பினஸ், தற்காலிகமான இன்பங்களுக்காக, தற்காலிகமான ஆசைகளுக்காக ஆண்டவரை, பரிசுத்தமானவரை விட கண்ணு வேணும். ஆண்டவர் எனக்கு தரணும். உங்களுடைய ஆயத்தம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய பிரேயர் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பெரியவனாய் உயர்த்துவார். 4வது ஒரு காரியத்தை வாசிக்க போகும். குணம் 10:50. இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையிழந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்திருப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலையை கொடுத்திருப்பார். இந்த பர்திமேயு குருடனுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பழைய காரியங்கள் எல்லாம் மாறிடுச்சு. புது மனுஷனா இருக்கான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்பதற்கு இவர் ஒரு பெரிய ஒரு உதாரணம். ஒரு புது சிருஷ்டியாய் மாறிட்டாரு. இப்போ இவர் என்ன செய்யறாரு? அப்படியே எடுத்துட்டு அப்படியே போய் செய்யல. அந்த பிச்சைக்கார வாடையை போட்டுக்கொண்டு தெரியல. உங்களை உலகம் உங்களை போய் நிற்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் கர்த்தரால். ஆண்டவர் பின் செல்லும். கண்பான தேவனுடைய நல்ல நல்ல செய்யும் வாழ்க்கை. முதலாவது செய்கிற காரியத்தை நிறுத்த வேண்டும். பாவங்கள் செய்யறோமோ அதையெல்லாம் கஷ்டமான நேரத்துக்கு. 3வது காரியம், பிரிஞ்சு போன காரியத்தை கையில எடுக்க கூடாது. 4வது சுகம் கொடுத்தலை அவருக்கு பின்பாக போகும். இது எல்லா அவங்களோட சவுண்ட் கட்டா போயிட்டுது. இறுதியாக நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்தினூடாக கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜீவானந்தன் ஐயா அவர்கள் நமக்கு ஆசீர்வாத ஜெபத்தை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க் யூ. பிரேயர் பண்ணலாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கிருபையின் நாளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து பாடல்களை பாடவும், ஆராதனை செய்யவும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பர்திமேயு குருடன், பர்திமேயு பிச்சைக்காரன் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதான எல்லா சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யத்தக்கதாகவும், எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விடத்தக்கதாகவும், எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் சரி செய்யவும் ஆவியானவர் தாமே நீர் இன்றைக்கு பகுத்து போதித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. பேசினதான அருமையான தாசருக்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே அருமையான பாஸ்டர் நிக்சன் அவர்களை இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியின் ஊடாய் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. அவரை இந்த ஆண்டிலே நீர் எங்கள் நடுவில் கொண்டு வந்து இந்த புதிய மாதத்தில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் இருந்து புறப்பட்டதான
இந்த பிரசன்னம் நிறைந்த வார்த்தைகளுக்காக, அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டிலே தேவன் அருமையான நிக்சன் பாஸ்டர் அவர்களை பயன்படுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக. இந்த ஆண்டிலே எங்கெல்லாம் போய் வார்த்தைகளை விதைக்கிறாரோ, சொல்லுகிறாரோ, அங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் வார்த்தைகளை கேட்டு தொடப்படவும், அபிஷேகத்தினால் நிறையப்படவும் வேண்டும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவரை இன்னும் தேவன் பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்ததான ஒவ்வொரு ஆராதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதில் இருக்கதான எல்லா தேவ மனிதர்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வேத வாக்கின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வானத்திற்குரிய பூமிக்குரிய சரீரங்களுக்குரிய சகலவிதமான நன்மைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிறதான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில் நடைபெற இருக்கிறதான கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் எட்வின் வேணும் ஐயா, நீங்க முடியுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். Thank you, Pastor. Thank you, Amma. Thank you, Amma. God bless you. Amen. Thank you, Pastor. Thank you, Amma. Thank you. God bless you. Thank you, Pastor. Thank you, Pastor. Yeah. Thank